அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே வந்து தாராளமாக வந்து இது செய்யலாம். நாடி சோதனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாடி வந்து ரொம்ப முக்கியமான நாடிகள் இருக்குது. இப்போ உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள் இருக்குது. அதில் முக்கியமானது 3 வந்துன்னா எட நாடி. இந்த இடது பக்கம் இருக்கிறதுல வந்து எட நாடி, வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து பிங்கள நாடி, அதுக்கப்புறம் இது ரெண்டும் கலந்து மேலே போய் வர்றது வந்து சூஷ்மண நாடின்னு சொல்லுவோம். இப்போ அதில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செஞ்சிட போகிறோம். இப்போ ஏன்னா புதுசாக இப்போ தான் யோகா பழகுறாங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பகுதி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எப்படி பேசிக்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து நாடி சுத்தி பிராணாயாமா பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி உட்காரணும். எதில் வேணாலும் உட்காரலாம். நான் வந்து இப்போ வஜ்ராசனம் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். 2 காலும் மடக்கிட்டு அது மேலே உட்காந்துருக்கேன். ஒரு தலை விரிப்பில் வந்து போட்டு உட்காரணும். வஜ்ராசனம் போட முடியலன்னா அர்த்த பத்மாசனம் இல்லை பத்மாசனம் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அது ரெண்டுமே கஷ்டமாக இருக்குது, முட்டி வலி, கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்கங்கிற மாதிரி இருந்தால் நாற்காலியில் கூட தாராளமாக உட்காந்து வந்து செய்யலாம். இதில் வந்து முக்கியமான மூச்சு பயிற்சி பண்ணும்போது முக்கியமானது வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு 3மே ஒரே நேர்கோட்டில் அப்படியே நேராக வந்து இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இடது கையில் வந்து சின்முத்ரா வந்து வைக்கணும். சின்முத்ரான்னா இந்த ஆள்காட்டி விரலும் இந்த வந்து கட்டை விரலையும் சேர்த்து இப்படி வைக்கணும். அந்த நுனியை சேர்த்து வச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து இடது கையில் வந்து இருக்கும். வலது கையில் எல்லா விரலுமே மூடிட்டு இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து வலது நாசியை வந்து மூடுறோம். இது வந்து நம்ம சந்திர பேதனா அப்படின்னு வந்து சொல்லுவோம். வலது நாசியை மட்டும் மூடிட்டு இடது நாசி வழியா மட்டுமே வந்து மூச்சு நல்லா இழுத்துட்டு மூச்சை வந்து வெளியில விடணும். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, மூச்சு இழுக்கும் போது மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ள போகணும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ தொடர்ந்தே வந்து இடது நாசி வழியா மட்டுமே மூச்சை உள்ளே எடுத்துட்டு மூச்சை வந்து வெளியில் விட போகிறோம். 2-3 ரவுண்ட்ஸ் வந்து அதே மாதிரி பண்ணிடலாம். கண்களை வந்து மூடிக்கணும். ஆள்காட்டி விரலை வச்சு வலது நாசை மூடிட்டு இடது நாசை வழியாக மட்டும் மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும். அப்புறம் மூச்சு அப்படியே விட்டுடணும். மறுபடியும் மூச்சு உள்ளே இழுக்கிறதோட வெளியில் விடுறது கொஞ்சம் வந்து லென்த்தியாக வர மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு 2 செகண்ட் மூச்சு இழுக்கிறோன்னா 4 செகண்டுக்கு வந்து மூச்சை வந்து வெளியில் விடணும். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கான்செப்ட்லாம் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுட்டு பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம மூச்சு பயிற்சி வந்து தப்பாக வந்து எப்பயுமே வந்து செய்யக்கூடாது. அது வேறு மாதிரி போயிடும். ஆசனங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம தப்பாக செஞ்சோம்னா கிராம்ப் ஆகிடும். அது மாதிரி வந்து இது மூச்சு பயிற்சி செய்யும் போது ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி பண்ணலாம். தொடர்ந்து வந்து செஞ்சுட்டலாம். ஒரு 5 முறை மூச்சு நல்லா உள்ளே இழுக்கலாம், மூச்சு விடு. தளர்த்திக்கலாம். இந்த சந்திர பேதனா வந்து நம்ம உடல்ல வந்து குளிர்ச்சியா பண்ணி, இப்போ உடம்பு வந்து ரொம்பவே வந்து சூடா இருக்கு, ரொம்ப ஹீட் அதிகமாயிடுச்சுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சந்திர பேதனா பண்ணோம்னா நம்ம உடல்ல வந்து கூல் பண்ணி தரும். சந்திரனா சந்திர பேதனா, சந்திரனா சந்திரன் நிலா, அதனால கூலிங் இதுவாக இருக்கும். வலது பக்கத்தில் இருக்கிறது பிங்கள நாடின்னு சொல்லுறது வந்து சூரிய பேதனா அப்படின்னு சொல்லணும். நம்ம உடல் இப்போ வந்து நம்ம கோல்டாக இருக்கு, உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, இப்போ இந்த மாதிரி வின்டர் சீசன்லாம் வந்து இது வந்து பண்ணலாம். சூரிய பேதனா பண்ணும்போது நம்ம உடலுக்கு வந்து நல்லாவே வந்து அந்த சூட்டு தன்மையை வந்து நமக்கு தரும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம பண்ணிடலாம். சூரிய பேதனா பண்ண போகிறோம். அந்த கையிலேருந்து அதே மாதிரி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா விரலுமே மடக்கிட்டு ஆள்காட்டி விரல் மட்டும் வச்சுட்டு இடது நாசியை மட்டுமே வந்து நம்ம மூட போடும். வலது நாசி வழியாக மட்டுமே வந்து மூச்சு இழுத்துட்டு மூச்சு வந்து விடணும். அதே மாதிரி ஒரு 5 முறை வந்து செஞ்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடிக்கலாம். இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சு இழுக்கணும்.
தளர்த்திக்கலாம். இப்போ இதுல சந்திர பேதனா சூரிய பேதனா இது ரெண்டுமே வந்து நம்ம தனித்தனியா பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து வச்சு பண்ண போறோம். ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பண்றது தான் நாடி ஸ்ருதி பிராணாயமா இல்ல நாடி சோதன பிராணாயமா அப்படி வந்து நம்ம சொல்றோம். அது எப்படி பண்றதுன்னா அதே மாதிரி வந்து இடது கையை வந்து சின்முத்திரால வச்சு உட்காந்து போறோம். இதே பொசிஷன்ல உட்கார போறோம். இந்த கையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆள்காட்டி விரலையும் நடு விரலை மட்டுமே மடக்கிட்டு மற்ற 3 விரலுமே வந்து நம்ம நீட்டிய வச்சுக்க போறோம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கையை வந்து இந்த வலது நாசியை வந்து இந்த கட்டை விரலை வச்சு மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சு இழுத்துட்டு இந்த 2 மோதிர விரலை வச்சு இதை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுருவோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சை இழுத்துட்டு இடது நாசி வழியா விட போறோம். அதாவதுனா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா inhale through the left nostril and exhale through the right nostril. Again inhale through the right nostril and exhale through the left nostril. அந்த மாதிரி வந்து நம்ம மாத்தி மாத்தி வந்து நம்ம பண்ணணும். இப்போ இந்த கை பொசிஷன்லேயே வந்து வேற வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் அதையுமே வந்து சொல்றேன். இப்போ இந்த ஆள்காட்டி விரலும் நடு விரலுமே மடக்கிட்டு வலது நாசியை வச்சு கண்களை மூடிக்கலாம். கட்டை விரலை வச்சு மூடிட்டு இடது நாசியில மூச்சு இழுக்க போறோம். இந்த 2 விரலை வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுற போறோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சு இழுக்க போறோம். வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சு விட்டுற போறோம். இது வந்து ஒரு சுற்று. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை சுற்று பண்றோமோ எத்தனை ரவுண்ட்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு 3 ரவுண்டு மட்டும் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 ரவுண்டு பண்ணலாம். தொடர்ந்தியா செய்ய முடியலன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ நம்ம விரல் இப்படி மாற்றும் போது உடனே வந்து மூச்சு விட்டுறக்கூடாது. இப்போ இது வழியா மூச்சு இழுத்துட்டு இது மூடிட்டு இதில் திறக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூச்சை வந்து விடுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து சின்னதாக வந்து கவனிக்க வேண்டியது விஷயமா இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 3 சுற்று வந்து அப்படியே பண்ணிடலாம். வலது நாசி வச்சு மூடிட்டு இடது நாசில மூச்சு இழுக்கணும். மூடிட்டு வலது நாசில மூச்சு விட்டுரும். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சு விட்டுரும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். இதை வந்து செய்யறதுக்கு உகந்த நேரம் என்ன பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 மணிக்குள்ள வந்து பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு அந்த டைம்ல செய்ய முடியலன்னா நம்ம வயிறு வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கணும். அந்த டைம்ல வந்து நம்ம செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த டைம்லயும் செய்ய முடியல, நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலை உணவு சாப்பிட்ட பின் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு வந்து இதை தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிட்டோம்னா ஈவினிங் மாலையில் வந்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து இதை செஞ்சிடலாம். அதை ஒரு 6-6:30 வந்து நம்ம ஈவினிங் 6-6:30 வந்து இதை முடிச்சிடற மாதிரி இருக்கும். இது எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து வேணாலும் செஞ்சுட்டே இருக்கலாம். நம்மளோட இதுதான், நம்மளோட கேப்பபிலிட்டி தான். அது வந்து இவ்வளோதான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இது எல்லாருமே வந்து தாராளம் பண்ணோம்னா நம்மளோட மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த சைனஸ், ப்ரீசிங், இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு கியூர் ஆகும். அது இல்லாமல் மற்ற துமுக்கி வந்து ரொம்பவே நல்லது, நம்மளோட லங்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மூச்சு பயிற்சியை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.